குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். காலையில் நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து 33 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் 137 பாயிண்ட் கேப் அப்புக்கு ரீசன் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ரேலியில் முடிஞ்சிருக்கு. ரேலியெல்லாம் பெரிய ரேலியில் அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. டவ் 30 வந்து 10 பாயிண்ட்டு, S&P 28 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் வந்து 233 பாயிண்ட்டு. பட் இவனுங்க எல்லாம் பாசிட்டிவில் முடிஞ்சாங்க நேற்று. அதனால் காலையில் ஓப்பனான ஏஷியன் மார்க்கெட் நிக்கி, காஸ்பி இது எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருந்தது. இவங்க எல்லாருமே பாசிட்டிவாக, வேர்ல்டில் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி பாசிட்டிவிட்டி மார்க்கெட்டில் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று வந்து யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் சிபிஐ அந்த ரிப்போர்ட் வந்தது. இந்த ரிப்போர்ட் வந்ததுனால தான் யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டோட இம்பேக்ட் தான் ஏஷியன் மார்க்கெட்டு, காஸ்பி, எஸ்டிஐ இது எல்லாமே பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஜூன் மாதத்தோட வந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது வந்து 3.5% வந்திருக்கு. இது மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக வந்திருக்கிறதுனால மார்க்கெட்டில் இந்த ஒரு புத்துணர்ச்சி, ஒரு குதூகலம், அதனால் பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இப்போ இது இவ்வளோ கம்மியாக வந்ததுனால ஃபெட்டு என்ன பண்ணுவாங்க, உடனடியாக இந்த வட்டி உயர்வை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி மார்க்கெட்டெல்லாம் ஏறி இருக்குது. வார் இருந்தாலும் ஓகேங்களா. அதாவது ஃபெட் ரேட்டு ஹைக்கு பயம் குறைஞ்சிருச்சு. அதாவது சிபிஐ சாஃப்டாக வந்திருக்கிறதுனால ட்ரெஷரி ஈல்டெல்லாம் டவுனில் வந்திருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உயராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நேற்று டெக்னாலஜி, க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் பையிங் ப்ரெஷர் இருந்தது. இதனால தான் பேங்கிங் ஏர்னிங்கும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த கோல்ட்மேன் சாக்ஸு, ஜேபி மார்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய வங்கிகள்லாம் இந்த அவங்களோட ஏர்னிங் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டை பெரிய லெவலில் மேலே இழுத்தது, அதுதான் உண்மை. ஏயில் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி. அந்த ஏஎஸ்எம்எல் அது ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்கு யூஎஸில். சிப்பு மற்றும் இந்த ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால தான் நாஸ்டாக் நேற்று 233 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் முழுக்க இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷனால தான். இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்ததுனால ஃபெட்டு வந்து கண்டிப்பாக ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க, ரேட்டை குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நேற்று மார்க்கெட் எல்லாம் யூஎஸ் மார்க்கெட்லாம் பச்சையில் முடிஞ்சிருக்கான். இன்றைக்கி காலையில் ஓப்பனான ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பச்சையில் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு ரீசன் தான் நம்ம மார்க்கெட்லேயும் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னமோ ஒரு 33 பாயிண்ட்டு தான். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நியூஸால் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சடார்னு 24,216 போயிடுச்சு. ஓப்பன் ஆன அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்களா, 24,216. இதுதான் மார்க்கெட் கேப் அப் வந்ததுக்கு காரணம். கேப் அப் வந்துட்டு மார்க்கெட் சடார்னு ஏறினதுக்கு காரணம் இதுதான். நம்ம மார்க்கெட்டில் தான் அந்த 24,200 போனாவே அது தலைமையிலேயே கொட்டி கீழே இறக்கிடுவாங்களே. அந்த இடத்துல 9லிருந்து மார்க்கெட் அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருந்திருக்கு, 12:15 வரையும் அங்கேயே தான் இருந்தது. 12:15க்கு மேலே தான், 12:30க்கு மேலே தான் ஒரு சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் சடார்னு விழுந்தான். அதாவது இன்றைக்கோட நேற்றோட லோக்கே கிராஷ் பண்ணிட்டான். அதாவது முந்தா நேற்று லோவே தொட்டுருக்கான் மார்க்கெட்டு. எவ்வளோ வந்திருக்கான், 24,008 சாரி 24,008 வரையும் வந்துட்டு மார்க்கெட். அங்கேருந்து அகைன் வந்து 24,073. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 26 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 130 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. காரணம் என்னென்னா 24,000 அப்படின்றது வெரி 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 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதை மார்க்கெட் தொடரும்போது மறுபடியும் ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த 24,000லேயே பாருங்களேன், இந்த சார்ட்டை இங்கே பாருங்களேன், இந்த சார்ட்டு இது எல்லாமே அந்த 24,000லேயே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி தான் மேலே போயிட்டுருக்கு. இது எத்தனை வாட்டி இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகி போகுன்றது நமக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த 24,000 பிரேக் பண்ண தான் போகுது. அதுக்கு பண்ணுறதுக்கான காரணம் தான் இப்போது வேர்ல்டில் அமெரிக்கா, ஈரான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆனதுக்கும், அந்த கேப் அப்பை 9 வரையும் சஸ்டைன் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக மேலே ஏறினதுக்கும் ரீசன் நேற்று
சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்த ரீசனால தான் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்த சிபிஐ தான் நம்ம இந்தியாவுக்கும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஏன் அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக இறங்குச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா நமக்கு தெரியும் மார்க்கெட் 24,200க்கு மேலே பையரே கிடையாது, எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஏரியா. இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஏரியா. மார்க்கெட் தாக்கு பிடிக்க முடியல, அங்கேருந்து இறங்கிறதுக்கு ரீசன் என்ன? அமெரிக்கா ஈரான் பிரச்சனை. இதில் பதட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ இருக்குது அதை செக் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி செக் பண்ணால் 85.3. இன்றைக்கி காலையில் அவன் ஓப்பன் ஆனது 84.54. இன்றைக்கி போன ரேஞ்ச் வந்து 86.55. ஸோ நேற்று போன அந்த 88க்கெல்லாம் இன்னும் போகல. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் போயிடுவான். ஸோ இந்த ரீசனால தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் மறுபடியும் 90க்கெல்லாம் போயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இந்தியாவில். ஏன்னா இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி. ஸோ டாலர் பெரிய லெவலில் இந்தியன் ரூபா வந்து வீக்னஸ் ஆகும். இது மார்க்கெட்டில் எஃப்ஐஸை பெரிய லெவலில் செல் பண்ண வைக்கும். இந்த மாதிரி காரணங்களால தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. கண்டினியூஸாக அந்த 24,200லேயே நடக்குது. பாருங்கள் எத்தனை இது பாருங்கள், 1 2 3 4 வாட்டி அதை தொட்டு இறங்கிட்டு இருக்கு மார்க்கெட். இன்றைக்கி நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ண செக்டார்ஸ் எதுன்னு கேட்டால் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சியும் ஐசிசி பேங்க்கும் நல்லா இருந்தது. அதனால தான் மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து 295 பாயிண்ட்டு. அதாவது பேங்கிங்கும் ஃபினான்ஷியல் சர்வீஸும் இன்றைக்கி நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதாவது ஃபினான்ஷியல் வந்து ஒரு 1.25% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆன மாதிரி நான் பார்த்தேன். ப்ரைவேட் பேங்க்கு, இன்சூரன்ஸ், ஸ்டாக்ஸு இதெல்லாம் பெரிய லெவலில் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இன்றைக்கி ரேலிக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னு கேட்டால் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிசி பேங்க்கும் தான். நிஃப்டியை கீழே இழுத்த செக்டார்ஸ் எது அப்படின்னு கேட்டால் ஐடி செக்டார். இவன் ஒரு நாள் பூதாகாரமாக மேல் நோக்கி போகிறான், அதுக்கப்புறம் கீழே இறங்குறான். ஐடியில் ஏன் மார்க்கெட்டை கீழே இறக்குச்சுன்னா அந்த ஐபிஎம் ரெவென்யூ கைடன்ஸ் அதோட இஷ்யூவால் தான் உலக ஐடி சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் நம்ம ஐடி இன்றைக்கி இறங்கியிருக்கு. இந்திய ஐடி பங்குகளில் சரியான செல்லிங் ப்ரெஷர் காணப்பட்டுச்சு மார்க்கெட்டு ட்ரேட் ஆகும்போது. அதுக்கப்புறம் ஆயில் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸு செக்டர்ஸ் எது? க்ரூட் ஆயில் உயர்வு காரணமாக சில கன்சம்ஷன் மற்றும் இம்போர்ட் டிபெண்ட் ஸ்டாக்ஸ்லலாம் பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குச்சு. இந்த யூஎஸ் ஈரான் வாரு இது இன்னும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. முழுமையான அமைதி இன்னும் வரவே இல்லை. அமெரிக்கா அப்புறம் ஈரான் இவங்களுக்கிடையே இந்த போர் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்பான பிரச்சனை காரணமாக ஆயில் மார்க்கெட் பெரிய கவலையில் இருக்குது. வார் டென்ஷன் குறைஞ்சிதான்னு கேட்டால் வார் டென்ஷன் முழுமையாக குறையல. அதுக்கு பதிலாக வார் டென்ஷன் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? பிரெண்ட் க்ரூட் ஆயில் தாங்க நமக்கு முன்னாடியே காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத காட்டக்கூடியவன் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். இவனை பார்த்துட்டா தெரிஞ்சிடும். இவன் குறைஞ்சானா யூஎஸ் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் ஏறும், இவன் அதிகமாயிட்டானா எல்லா மார்க்கெட்டும் கீழே விழும். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் இன்றைக்கி ஒரு 10 கால் பண்ணிட்டோங்க. அநியாயத்துக்கு கச்சா முச்சான்னு பண்ணிட்டோம். அதாவது ரொம்ப நாள் என்னத்தை சொல்கிறது, 3 5 இதுக்கு மேலே தாண்டவே மாட்டோம். 10 கால் இன்றைக்கி கடைசியில் தான் பார்த்தேன். ப்ராஃபிட் என்னமோ 2,800 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் 10 கால் பண்ணி. அதில் லாஸு ப்ராஃபிட்டு ஃபஸ்ட்டு காலே லாஸு. ஃபஸ்ட்டு காலே பெரிய லாஸு. 12 பாயிண்ட்டு 3 லாட்டு 12 × 12 × 12 36 பாயிண்ட்டு நிஃப்டி 50ல். 36 × 65 எவ்வளோ வருது பார்த்துங்க. அவ்வளோ பெரிய லாஸு. அதுக்கப்புறம் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணி அதை ப்ராஃபிட்டில் பண்ணி மறுபடியும் லாஸு ப்ராஃபிட் 10 ட்ரேட் பண்ணி கடைசியில் ஒரு 2,800 ப்ராஃபிட் பண்ணேன். அந்த 10 ட்ரேடுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும்ல, அப்போ அதுவே ஒரு 1,400 1,300 போயிடும். அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ? ஒரு 1,200 தான். இன்றைக்கான ப்ராஃபிட் அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட் இந்த ரேலியில் மாட்டிக்கிச்சு. நான் ஆப்போசிட்டில் இருந்தேன், புட் சைடில் இருந்தேன். ஏன்னா 24,150 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. அவன் தான் உடச்சிக்கிட்டு 24,216 வரையும் போனானே. அதனால் அங்கே லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணி அப்புறம் லாஸ் பண்ணி அப்புறம் ரெக்கவரி பண்ணி அப்புறம் லாஸ் பண்ணி ஒரு கந்தல் போல் வேலையை பண்ணிட்டேன் இன்றைக்கி.
பழைய பழைய ட்ரேடர் மாதிரி ஆகிட்டேன். அந்த பக்குவமே இல்லாமல் இன்றைக்கி ஓவர் ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். ஒரு 1300 தான் இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட். ப்ரோக்கரேஜுக்கே போயிடும் அதில் எல்லா காசுமே. இதுதான் இன்றைக்கி நான் பண்ணது. இதே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுத்தது. நானாவது ஒரு 1300 ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அவங்க அதிகமாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேர் வந்து நோ லாஸ் நோ கெயினில் முடிச்சிருக்காங்க. ஒரு கொஞ்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் நான் பார்க்கல. பட் ஒரு 16 வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. அதில் சில பேர் தான் படித்தேன். நோ லாஸ் நோ கெயினு, சில பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, சில பேர் மினிமம் லாஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் தான் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு. ஏன்னா எனக்கே தெரியுது கச்சா முச்சான்னு பண்ணிட்டேன் இன்றைக்கி ட்ரேடை. நான் பண்ணுறத தான் அப்படியே அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி ஏடாகூடமாக போயிடுச்சு. நானே ஒழுங்காக இல்லைன்னா என்னை நம்பி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில்? அப்போ அது அப்படி தானே இருக்கும். அது இனிமேல் பண்ணக்கூடாது. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் கொடுத்துருந்தேன். எங்கே கொடுத்தேன்னா அது பிஇ சைடில் தான் கொடுத்தேன். இது தாங்க கொடுத்தேன் 12 இதை கொடுத்தேன். இதை கொடுத்துட்டு மார்க்கெட் இறங்குச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய ரேலி டவுனில் வரும்போது நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. இது வந்து ரிவர்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த ரெட்டுக்கு கீழே, இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் மேலே போயிட்டான். அங்கேயே கொடுத்துட்டோம். இதில் ஒரு 1400 கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லேயும். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களா, லாஸ் பண்ணியிருக்கீங்களா? எது இருந்தாலும் யூடியூப்பில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி வந்து -22 பாயிண்ட் மைனஸு, சிஎஸ்சி 15 பாயிண்ட் மைனஸு, டாக்ஸ் 179 பாயிண்ட் மைனஸு, நிக்கி 1008 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சுதான். ஹாங்செங் 340 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஷாங்காய் 11 பாயிண்ட் மைனஸு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 26 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, பிஎஸ்சி சென்செக்ஸ் 130 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, எஸ்டிஐ வந்து 64 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, காஸ்பி 427, யூஎஸ் டாலர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் போயிட்டான் 96.255. நேற்று இருந்த ஹை வந்து 96.278. இது அவ்வளோதாங்க நம்ம ரூபா. இது பிரெண்ட் க்ரூட் ஆயில் இதே லெவலில் இருந்தால் இது டிப்ரிசியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு 100 தொட்டுட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்ப்போம். கோல்டு நேற்று தான் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்றைக்கி மறுபடியும் இறங்கிடுச்சு. சில்வரும் இறங்கியிருக்கு, காப்பரும் லைட்டாக இறங்கியிருக்கு. இந்த ஸ்பாட்டு க்ரூட் ஆயில் வந்து 79,620 ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 6 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. மணி இப்போது 5.25. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவன் 98 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கான். ஸோ இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவனுங்க ஒரு நாளைக்கு 600-700 பாயிண்ட்டு இன்ட்ராடேயில் ட்ரேட் ஆகக்கூடிய நாஸ்டாக் ஃபியூச்சரும் டவ் ஃபியூச்சரும் இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அவங்களுக்கு. அதனால் இவங்க அதை 10 நிமிஷத்தில் கூட அவ்வளோ பெரிய பாயிண்ட்டை எரேஸ் பண்ணிட்டு லாஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இவ்வளோ ரேட்டில் இருக்கும் போது, அதாவது இது நல்லா பாருங்களேன், நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இவன் அந்த 85-86 இருக்கான். அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 90 போகிறான். நேற்று 89 வரையும் போயிருந்தான், 90 போல். இன்றைக்கி இப்போ 85 இருக்கா பார்ப்போமே. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இவன் எவ்வளோல போகிறான்னு பாருங்களேன். அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எல்லா மார்க்கெட்டும் அப்போ அந்த நேரத்தில் ட்ரேட் ஆகக்கூடியது எல்லாமே அடி வாங்குது. அதுக்கப்புறம் காலையில் ஓப்பன் ஆகும்போது நம்ம அடி வாங்குகிறோம். இதுதான் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதை வச்சு நம்ம பார்த்தா யூஎஸ் மார்க்கெட்டு நேற்றே நான் சொன்னேன் மைல்டாக ஒரு கேப் அப் அத்தி பூத்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷனால் நம்ம நிஃப்டி 50 இன்றைக்கி கேப் அப் 33 பாயிண்ட் வந்து, அதே மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்தால் கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னுடைய கணிப்பு நாளைக்கும் கேப் டவுன் வரமோ அப்படின்னு தான் தோணுது. கேப் டவுன் வந்தால் சென்செக்ஸ், இது வெயிட்டட் ஆவரேஜில் சென்செக்ஸ் க்ளோஸ் ஆனது 77,182 க்ளோஸ் ஆகிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 77,185 காட்டுறான். ஒரு கேப் டவுன் அப்படிங்க இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,832, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைக்குதுன்னா 76,573, அதையும் உடைக்குது மார்க்கெட்டு. 76,306, இந்த 3 சப்போர்ட்டும் நாளைக்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி, ஓகேங்களா, வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கு.
அதையும் உடைச்சா 4வது சப்போர்ட்டு 76,066 இருக்குது. இந்த 3 போதும். அதையும் மீறி உடைக்குது, இல்லை ஒரு கேப் டவுன் வந்தால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு கீழே வந்தால் கண்டிப்பாக 4வது சப்போர்ட்டையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்றைக்கி மாதிரி ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து மார்க்கெட்டை மறுபடியும் ஒரு கேப் அப் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக சென்செக்ஸில் 77,458 இருக்கும். அதை உடைச்சானா 77,685 இருக்கும். அதையும் உடைச்சா 77,900. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு போதும். இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது சென்செக்ஸில். நிஃப்டி 50ல் வருவோம். நிஃப்டி 50ல் வந்தால் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 24,073. வெயிட்டட் ஆவரேஜில் 24,078ன்னு காட்டுது. ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையும் ஒரு கேப் டவுன் வர மாதிரி தான் எனக்கு தோணுது. கேப் டவுன் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,998, அதாவது 24,000. நான் எப்போவுமே அந்த ரவுண்டை போட மாட்டேன், அதனால் 3-4 பாயிண்ட் தள்ளி தான் போடுவேன். அதனால தான் அதுக்கு அந்த சப்போர்ட்டை உடைச்சானா அதுக்கப்புறம் இருக்கிறது 23,924. அதையும் உடைக்குது மார்க்கெட்னா கண்டிப்பாக மார்க்கெட் அந்த 23,800 நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெரிய கேப் இருக்குது. 23,924 மார்க்கெட் உடைச்சி ஒரு பியர் கேண்டில் வந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக 100 பாயிண்ட்டு 23,800 வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது, பார்ப்போம். இல்லை ஒரு கேப் அப் இன்றைக்கி மாதிரி லைட்டாக வருதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,161. அதுக்கப்புறம் இருக்குது 24,216. இந்த 24,000 கண்டிப்பாக மார்க்கெட் உடைக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. நிஃப்டி 50க்கு 5வது வாட்டி அட்டன் பண்ணுது அந்த 24,200. முடியல, அதால் பையரே வர மாட்டாங்க. அங்கே வந்தால் தானே அது மேலே போகிறதுக்கு. ஸோ அங்கே ஃபுல்லாக இந்த 24,200 தானாவே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ட் தான். 24,286, 24,340. ஸோ பக்கத்துலேயே இருக்குது. அதால் தாக்கு பிடிக்க முடியல, அதனால் விழுது. இதுதான் உண்மை. அது இல்லாமல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எஃப்ஐஏ செல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி எஃப்ஐஏ செல்லிங் இதெல்லாம் இப்போ பார்த்தோன்னே நமக்கு தெரியுதில்ல, கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூஷன் செல்லிங்கில் இருக்காங்க அப்படின்றது. இந்த மாதிரி திடீர்னு வந்ததுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் ஒன்றுமே யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வந்து விழுந்தது. இதில் பிஇ சைடில் இருந்தவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருந்தவங்க பெரிய லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இந்த கேண்டிலும் பாதி பேர் வாழ்க்கையை முடிச்சிருவோம். திடீர்னு இறங்குனா ஒன்றுமே புரியல நமக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 24,000க்கு க்ளோஸாக வந்து மறுபடியும் 24,073 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டும். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ் எல்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த லைனை தொடுது, ஒவ்வொரு நாளும் தொடுது, நான் அதை தொட்டால் எடுக்கிறேன்னா ஒரு போன வாரத்தில் பெரிய லாஸ் வந்திருக்கும். கரெக்ட் தானே? அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களோட ரிசர்ச் என்னன்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐடிஎம்மை மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், அதுதான் ப்ராஃபிட்டபுளும் தரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எது இருந்தாலும் யூடியூப் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் லாஸஸ் வருது நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.